வணக்கம்மா. முருங்கை மரத்துல பூவெல்லாம் கொட்டி போச்சுன்னு இருக்கேன். வாசல் பக்கம் இருக்கிற மரத்துல கொட்டிடுச்சுமா. இது ஒரே மரம் தான். வாசல் பக்கம் இருந்தாலும் இது ஒரே மரம் தான். ஆனா அந்த பக்கம் வாசல் பக்கம் இருக்கிறது வந்து ஓப்பன் காத்துல முருங்கை படுதுமா. இங்க வந்து இந்த சந்தன முல்லை மரம்ல இருக்கிறதுனால பூ கொட்டலை. எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. நேற்று ரொம்ப பார்த்துட்டு போட்டோ போட்டுட்டு ஸ்டார்ட் எடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டு வந்தேன். முருங்கை பூலாம் ஊந்துருச்சு மழையிலன்னு. ஆனால் நேச்சுரலாகவே மழை வந்தால் முருங்கைப்பூன்னு இல்லை, முருங்கை முந்திரிமா எல்லாமே விழும். பட் அந்த ஓரம் இருக்கிற முருங்கை எல்லாம் உழுந்துட்டாங்கம்மா. இவங்க பாருங்க, கீழே பாருங்க, இவங்க சேண்டல் மரவில் இருக்காங்க, சந்தனமுள்ள மரவில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பூ இருக்கு பாருங்க. கடவுள் எப்படி எப்படி எனக்கு செய்கிறாங்க பாருங்கம்மா. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருங்கைப்பூலேருந்து பிஞ்சு வந்துட்டு இருக்குதுமா. அப்படியே சின்ன சின்ன பிஞ்சுங்களும் இருக்குது பாருங்க. இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன். எங்க மரத்துல பூ இருக்கா பாருங்க. இங்கெல்லாம் பூ இல்லைல்ல. இதுதான் நேற்று இது வந்து சந்தனம் முள்ளடா. இதுதான் நேற்று நான் போட்டோ எடுத்து போட்டேன். பட் இதுல பூ இந்த பக்கம் இல்லை பாருங்க. ஏன்னா இந்த பக்கத்து காத்து கார்னர்ல இந்த இடம்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுனால ஊந்துட்டாங்க. அந்த பக்கம் காத்துக்கு விழலமா. கீரை உடச்சிட்டு வந்தாச்சுமா. இதில் பூ இருக்கு பாருங்க. வலிச்சு கால் வலி கைவினாலே உடனே போயிடுமா. எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. இப்போ அடுப்பில் போட போகிறோமா. சூப்பு கொதிக்குது பாருமா. சூப்பு கொதிக்குது பாருமா. முருங்கைப்பூ நல்லா கொதிக்குது சூப்பு. முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு பூவெல்லாம் இருக்குது பாருங்கள். 2 டம்ளர் வடிகட்டி வச்சுருக்கோம்மா. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிடுங்கம்மா. முருங்கைக்கீரை வாங்கி கூட செய்ய